அன்பாண்டவர்களே, இன்றைக்கு என்ன தெரியுமா நிலைமை? நாங்கள் தான் முஸ்லிம்களின் மார்க்க விவகாரங்களுக்கு சொந்தக்காரர்கள் என்று பேசுகின்ற ஜம்மியத்துல் உலமாவும் சரி, அதில் இருக்கின்ற அங்கத்தவர்களும் சரி, இஸ்லாமிய சமூகத்தில் ஈமானை பறிக்கின்ற எத்தனையோ அம்சங்கள் புதிதாக வந்து கொண்டிருக்கிறது. இதற்கெதிராக அறிக்கைகளை காணும், இதற்கெதிராக ஃபத்வாக்களை காணும். முகத்தை மூட வேண்டுமா, திறக்க வேண்டுமா? ஷாஃபி மதுஹபில் இல்லாததையும் சேர்த்து கடமை என்று ஃபத்வா கொடுக்கலாம். பெருநாள் தொழுகையும் சேர்த்து பள்ளிக்குள் தான் தொழ வேண்டும் என்று ஃபத்வா கொடுத்து விடலாம். ஆனால் முன்னாள் ஜனாதிபதி அவர்களை வைத்துக் கொண்டு ஒரு ஆலிம் துஆ ஓதுகிறார், பள்ளிக்குள் வைத்துக் கொண்டு அவருக்காக. இது எத்தனை தடவை நடந்துட்டது சகோதரர்களே, எத்தனை தடவை நடந்துட்டது? அன்பார்ந்தவர்களே, ஒரு மனிதனுக்காக ஹிதாயத்துக்கு துஆ கேட்பது, நேர்வழிக்கு துஆ கேட்பதெல்லாம் ஒரு பக்கம். ஆனா முஹஸ்ஸுதிக்கு துஆ கேட்கப்படாது. விளங்குதா? அல்லாஹ்வுக்கும் மனிதனுக்கும் உள்ள தொடர்பை கொண்டு போய் மனிதன் தலையில தட்டக்கூடாது. இது ஒரு மூமினுக்கு நல்லதல்ல. எங்க போய் நிக்குது தெரியுமா? ஆட்சியாளர்களின் ஆதரவை பெறுவதற்கும் நாங்கள் ஆட்சியாளரை நேசிக்கிறோம் என்பதற்கும் படைச்சவன் ரப் என்ன கேடயமாக்கி கொண்டு வருகின்ற காட்சிகளை பார்க்கிறோம். சமீபத்திலே முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அவர்களுடைய பிறந்த தினம். அல்லாஹு அக்பர். அதுக்கு பள்ளி ஒழுங்கு வச்சுக்கிட்டு அரபுல துஆ வேணுமா, சிங்களத்துல துஆ வேணுமா? எதுக்கு சகோதரர்களே? இது கலிமத்து ஹக்கின் இந்த சுல்தானின் ஜாயிரின், ஒரு அநியாயக்கார ஆட்சியாளருக்கு முன்னால சத்தியத்தை உடைத்து சொல்வது ஜிஹாத். அன்பார்ந்தவர்களே, அவருக்கு முன்னால் அவர் செஞ்ச அநியாயங்களையும் துரோகங்களையும் எடுத்துச் சொல்ல வேண்டியவர் இன்று வரைக்கும் இஸ்லாமிய சமூகம் கடுமையாக விமர்சிக்கப்படுவதற்கு அவருடைய ஆட்சி காலம் தானே வழி திறந்து விட்டது. அதை முகத்துக்கு முன்னால் சொல்லி அட்வைஸ் பண்ண வேண்டியவர்கள் முஹஸ்ஸுதிக்கு துஆ கேட்டால் எப்படி இருக்கும்? இது மார்க்க அடிப்படையில் கூடுமா கூடாதா? இதுக்கு என்ன தீர்ப்பு சகோதரர்களே? ஏன் இதற்கு தீர்ப்பு சொல்லக்கூடாது உலமா சபை? இதற்கு பிறகு இப்படி ஒரு மார்க்கத்துக்கு முரணானது நடக்கக்கூடாது என்று ஏன் தடுத்து நிறுத்த முடியாது? அல்லாஹ்வுடைய தூதர் காவிருக்கு பக்கத்தில் நின்றுகிட்டு துஆ செஞ்சு தலைய தடாவல்ல, தஅவா செஞ்சு இஸ்லாத்துக்கு அழைத்தார்கள். அபூ தாலிப் நபிகளாருடைய பெரிய தந்தை மரணப்படுக்கையில் இருக்கும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் என்ன தெரியுமா சொன்னார்கள்? குல்லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற வார்த்தையை சொல்லுங்கள், உங்களுக்காக மறுமையிலே பேசுகிறேன் என்று சொன்னார்கள். இவங்க ஒரு தஅவாவும் இல்ல, ஒரு அழைப்பும் இல்ல, என்ன செய்யறாங்களாம்? துஆ கேட்கிறாங்களாம். இது எதுக்கு சகோதரர்கள்? இஸ்லாத்தை வளர்க்கிறதுக்கா அல்லது தனி மனிதனுடைய மஹப்பத்தை பெற்றுக் கொள்வதற்கா? தீர்ப்பு சொல்றது யார் சகோதரர்களே? ஒரு யூத சிறுவன் மரணப்படுக்கையில் இருக்கிறான். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோய் விசாரிக்க போறாங்க. போனவங்க தலைய தடாவிட்டா வந்தாங்க, சமாளிச்சிட்டா வந்தாங்க, குடும்பத்துல செல்வாக்க எடுத்துக்கொள்ள ட்ரை பண்ணினாங்க. இல்லை, அஸ்லிம், யூத சிறுவனை பார்த்து நீ இஸ்லாத்தை ஏற்றுக்கொள் என்று சொன்னார்கள். அன்பார்ந்தவர்களே, அவர் தந்தையின் முகத்தை பார்க்க தந்தை சொல்கிறார், அத்தி அபுல் காசிம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அபுல் காசிம் என்பது நபிகளாருடைய ஒரு பட்டப்பெயர், புனைப்பெயர். அபுல் காசிமுக்கு கட்டுப்படி என்று சொல்ல அவர் இஸ்லாத்துக்கு வந்த நிலையில் மரணித்து போகிறார். அல்லாஹ்வுடைய தூதர் புகழ்ந்து கொண்டு வந்தார்கள், அல்ஹம்துலில்லாஹில்லதி அன்கதஹு மினன்னார். இந்த செய்திகளை ஏன் நான் சொல்கிறேன் தெரியுமா? மாற்று மதத்தவர்களை சமாளிக்க கூடாது, மாற்று மதத்தவர்களுடைய தலையை தடாவி தங்களுடைய ஆதரவை பெற்றுக் கொள்ள ரெடியாக கூடாது. மாறாக இஸ்லாத்தை எடுத்து சொல்ல வேண்டும், தஅவா செய்ய வேண்டும். இது நபிகளாருடைய பண்பாக இருந்தது என்றால் இன்றைக்கு முஸ்லிம் சமூகம் ஈமானை இழக்கின்ற காரியத்தை செய்கிற பொழுது ஏன் மார்க்கத்தின் காவலாளிகள் மௌனிகளாக இருக்கிறார்கள் என்பதுதான் எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணம் சகோதரர்களே. இன்றைக்கு மாற்று மதத்தவர்களின் விழாக்கள் வந்துவிட்டால் தன்சல் கொடுக்கிறார்கள், தான கொடுக்கிறார்கள், அவர்களுடைய சந்தூக்கை தூக்கி கொண்டு போகிறார்கள், அவர்களுடைய சாவு பெட்டியை முஸ்லிம்கள் தூக்கி கொண்டு போகிறார்கள். அன்பார்ந்தவர்களே, இது மார்க்கத்தின் அடிப்படையில் கூடுமா கூடாதா? ஏன் இதற்கு தீர்வு சொல்லக்கூடாது? இதை சொல்லி அல்லவா சமூகத்தை பாதுகாக்க வேண்டும். அன்பார்ந்தவர்கள், இப்படி பொறுப்பு சொல்ல வேண்டியவர்கள் பொறுப்பை மறந்து இருப்பதுதான் இஸ்லாமிய சமூகம் ஆன்மீக ரீதியாக வீழ்ச்சி அடைவதற்கு காரணம். அடுத்ததாக நான் சொன்னேன், பாராளுமன்றத்தில் அவர் சொல்கிறார் என்ன? முஸ்லிம் சமூகத்திலே பல ஜமாத்துகள் இருக்கிறது, அவர்கள் சண்டை பிடித்துக் கொள்கிறார்கள் என்று தீவிரவாதத்தை போதிக்கிறார் முஸ்லிம்களுக்கு. அன்பார்ந்தவர்களே, நான் சொல்லுகிறேன், இன்றைக்கும் இலங்கையிலே ஜமாத்துக்களுக்கு மத்தியில் பிரச்சனை இல்லாமல் இல்லை, பிரச்சனை இருக்கத்தான் செய்கிறது. இது தீவிரவாத பிரச்சனையா? இது பயங்கரவாத பிரச்சனையா? இது அல்லது
புரிந்துணர்வு ரீதியாக வருகிற பிரச்சனையா இது? நீ சரியா நாம் பிழையா என்ற பிரச்சனை இங்கே கைகலப்பாக மாறுகிறதே அல்லாமல் இங்கே தீவிரவாதம் வரவில்லை என்பது இலங்கை மக்களுக்கு தெரியும். ஆனால் சகோதரர்களே, கவலை என்ன தெரியுமா? இந்த திஹாரியை எடுத்துக் கொள்ளுங்கள், இந்த திஹாரியை எடுத்துக் கொள்ளுங்கள். இன்றைக்கு குர்ஆன் சுன்னா அடிப்படையில் நடந்த ஒரு பள்ளி, ஜாமியு அபீபக்கர் என்ன சென்ட்ரல் பிளேஸ் பள்ளி. இன்றைக்கு குர்ஆன் சுன்னா அடிப்படையில் நடந்து கொண்டிருந்த ஒரு பள்ளியை அநியாயமாக கைப்பற்றிக் கொண்டு, பலவந்தமாக கைப்பற்றிக் கொண்டு பித்அத் செய்து கொண்டிருக்கிறார்கள், கந்தூரி கொடுக்க தயாராகினார்கள். அன்பாண்டவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, நம்ம போய் யாருக்கிட்ட தீர்ப்பு கேட்க வேண்டி இருக்குது? ஜம்மியத்துல் உலமாட்ட போய் தீர்ப்பு கேட்டா வாராங்க உண்மை நிலையை விளங்கிக்கிட்டு அநியாயக்காரண்ட வீட்டுல போய் சாப்பாடு அடிச்சிட்டு போறாங்க. இதுதான் ஜம்மியத்துல் உலமாட நிலைமை. என்ன செய்ய வேண்டும்? நம்ம போய் மாற்று மதத்தவர்களிடத்துல, நீதிபதிகளிடத்துல லட்சக்கணக்கு சல்லி செலவழித்து வழக்கு பேச வேண்டுமா? முஸ்லிம்களோட சல்லிக்கு யார் பொறுப்பு சொல்றது? லட்சக்கணக்கு பணம் அழிந்து போயிருக்கிறது. ஜம்மியத்துல் உலமாவுக்கு ஒரு அறிக்கை விடலாமா இல்லையா? ஒரு அறிக்கை, அவர்களுடைய பள்ளி அவர்களுடைய கையிலே கொடுங்கள், அவர்கள் நினைத்த மாதிரி செய்யட்டும். ஏன் சொல்ல முடியாது? இந்த ஸ்ரீலங்காவில் ஷியாக்கள் வளரலையா? முஸ்தபா யூனிவர்சிட்டி கொடிகட்டி பறக்கலையா? இந்த இலங்கை முஸ்லிம்களுக்கு அவன் என்ன செய்கிறான்? போட்டி பரீட்சை நோட்டீஸ் விடுகிறான். இத கண்டிக்கிறதுக்கு என்ன இல்ல, நாதி இல்ல. அன்பாண்டவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, ஆனால் ஆர்ப்பாட்டம் செய்தால் அறிக்கை விடுகிறார்கள். அது ஆர்ப்பாட்டம் செய்யறது உரிமை, அதுல வரம்பு மீறினதை கண்டிக்கணுமே அல்லாமல் எதுக்கு பேச வேண்டியிருக்கிறது சகோதரர்களே? எதுக்கு குரல் கொடுக்க வேண்டியிருக்கிறது? இந்த பள்ளிக்கு ஒரு வார்த்தை ஜம்மியத்துல் உலமா ஒரு அறிக்கை நீதிமன்றத்துக்கு கொடுத்து இந்த பள்ளி இவர்களுக்குரியதுதான், அவர்களுக்குரிய உரிமை செய்து கொள்ளட்டும், பிரச்சனை வருமா? பாராளுமன்றத்தில் அவர் அப்படி எழும்பி முஸ்லிம்கள் சண்டை பிடிக்கிறார்கள் என்று பேசுகிற நிலை வருமா? அன்பாண்டவர்களே, மாவனல்லையில் ஒரு பள்ளி நயாவல் என்று சொல்லுவாங்க, அங்க ஒரு பள்ளி இருக்குது. கட்டினது யாரு? குர்ஆன் சுன்னாவை நேசிக்கிற சமூகம். கட்டி கொடுத்தவர் யாரு? இங்க விதியத்துகள் நடக்க கூடாது, குர்ஆன் சுன்னா அடிப்படையில தான் நடக்கணும் என்று கட்டி கொடுக்கப்பட்ட பள்ளி. பல தடவைகள் என்ன குர்ஆன் சுன்னா பேசுறவங்கள்ட்ட வந்து விதியத்துக்காரவங்கள்ட்ட போய் இப்படியே இருக்குது. இப்பொழுது குர்ஆன் சுன்னாவை நேசிக்கிற ஒரு சமூகம் நிர்வாகத்தை எடுத்து பள்ளியில குர்ஆன் சுன்னா அடிப்படையில செஞ்சா பிரச்சனை போகுது வக்ஃப் போர்டுக்கு. வக்ஃப் போர்டுண்டா என்னங்க? வக்ஃப் போர்டுண்டா என்ன? நம்ம கட்டின பள்ளிக்கு அறிக்கை கொடுக்கிற இடமா அது? பிரச்சனை வந்தா தீர்வு செய்யற இடம். அன்பாண்டவர்களே, அடிபுடி நடந்தாலும் வாய் துறக்க மாட்டாங்க. இதுதான் என்ன வக்ஃப் போர்டுடைய நிலைமை. பிரச்சனைய நீதிமன்றத்தில் முடித்துக் கொள்ளலாம், வக்ஃப் போர்டில முடிக்க முடியாத நிலை. முஸ்லிம்களுக்கு ஒரு கலாச்சார மினிஸ்ட்ரி. அன்பாண்டவர்களே, அவர்களிடத்துல போய் தீர்ப்பு கேட்டா ஆமா நம்ம உங்களுக்கு ஏத்த மாதிரி செஞ்சு தாரோன்னு சொல்லுவாங்க. பின்னால போய் ஏன்பா தௌஹீதுக்காரனை வளர விடுறீங்கன்னு கேட்பாங்க. இது யாரு கேட்கிறது? தௌஹீதுக்காரன்டா என்னன்னு தெரியுமா உனக்கு? தௌஹீதுண்டா யார்? இது முஸ்லிம் சமூகம் எதிர்கொள்ளுகின்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்ல வேண்டியவர்கள். எது மார்க்கம் என்றே தெரியாது. ஆனா ஜம்மியத்துல் உலமா என்ன அறிக்கை விட்டிருக்குது? வேற்றுமையில் ஒற்றுமை, வேற்றுமையில் ஒற்றுமை. என்ன? இலங்கையில் இருக்கக்கூடிய தரீகாக்கள், தப்லீக் ஜமாத்து, தௌஹீத் ஜமாத்து, ஜமாத்தை இஸ்லாமி அனைத்தும் அங்கீகரிக்கப்பட்ட ஜமாத்து. கொடுத்திருக்கிறீங்க தானே அறிக்கை? அப்ப பிரச்சனை வரும் பொழுது நீங்க முன்னுக்கு போய் பிரச்சனையை தீர்வு செய்தால் இந்த தகவல் ஏன் மாற்று மதத்தவர்களுக்கு போகிறது? இன்னைக்கு போலீஸ்ல போய் ஒரு கேஸ போட்டா அவன் வாய் கூசாம கேட்கிறான், என்னப்பா உங்களுக்கு இடையில சண்டை, முஸ்லிம்கள் ஏன் சண்டை பிடிச்சு கொள்றீங்க? கேவலமா கேட்கிற அளவுக்கு தலை குனிந்து கொண்டு பதில் சொல்ல வேண்டிய நிலை. இந்த கேவலம் ஏன் வருகிறது சகோதரர்களே? பொறுப்பு சொல்ல வேண்டியவர்கள் பொறுப்பு சொல்லி இருந்தால், காரியங்களை நிறைவேற்ற வேண்டியவர்கள் அதை நிறைவேற்றி இருந்தால் பிரச்சனை முடிஞ்சிருக்கும். அன்பாண்டவர்களே, மார்க்க ரீதியான கருத்து வேற்றுமை வரும் பொழுது ஷாஃபி மதுஹபின் அடிப்படையில் ஃபத்வா கொடுக்கிறது மட்டுமல்ல ஜம்மியத்துல் உலமாவின் வேலை. அதே நேரம் சகோதரர்களே, ஒரு சில வருடங்களுக்கு முன்னால ஹலால் பிரச்சனை வருது. ஹலால் பிரச்சனை ஒன்று வரல இலங்கையில, ஹலால் சர்டிபிகேட் பிரச்சனை வந்தது. அந்த பிரச்சனை வந்த நேரம் என்னவெல்லாம் பேசினாங்க, எப்படியெல்லாம் அறிக்கை கொடுத்தாங்க. மீடியா நடத்தணுமா? மீடியாவுக்கு முன்னால வந்து வீடியோல பேசினாங்க. ஏன்? தான் செஞ்ச ஹலால் சர்டிபிகேட் முறை சரின்றதை நிறுவனத்துக்கு. அன்பாண்டவர்களே, அது போன்று அல்லது அதைவிட பன்மடங்கு இஸ்லாமிய உம்மத்தில் வருகின்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு சொன்னால்
சமூகம் தலை நிமிர்ந்து வாழலாம். சமூகத்தில் இருக்கிற ஏகப்பட்ட பிரச்சனைகள் என்ன செய்யலாம், முடிவுக்கு கொண்டு வரலாம். அன்பார்ந்தவர்களே, இந்த திருமண வயதெல்லையை மாற்றுவதற்கு முஸ்லிம் தனியார் சட்டத்தில் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தால் நல்லம் என்று கருத்து சொல்கிற நிலை முஸ்லிம் உலமாக்களுக்கு என்ன செய்திருக்கலாம், ஜமியத்துல் உலமா ஆலிம்களுக்கு என்ன செய்திருக்கலாம். இதுதான் சந்தர்ப்பம் என்று முஸ்லிம்கள் அநியாயம் செய்கிற ஒரு சில சட்டம் இருக்குதாங்க. எப்படி இன்றைக்கும் வரதட்சணைக்கு சைன் வைக்கிற ஒரு இடம் இருக்குது. ரெஜிஸ்டர் காப்பியில வரதட்சணைக்கு சைன் வைக்கிற ஒரு இடம் இருக்குது. ஆலிம்கள் ஃபாத்தியா ஓதி சைன் வச்சிட்டு வராங்க. அன்பார்ந்தவர்களே, இதுதான் சந்தர்ப்பம். இந்த முஸ்லிம்கள் இப்படி ஒரு அநியாயத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும்னு பேசி இருந்தா நம்ம உண்மையிலே பெண்களுக்கு குரல் கொடுக்கிறவங்கிறது வந்திருக்குமா இல்லையா? பெண்களை எப்படி பாதுகாக்கணும் இஸ்லாம் சொல்லி தந்த வழிமுறை காட்டப்படுமா இல்லையா? ஆனால் அந்த ரெஜிஸ்டர் காப்பியில இருக்கிற சீதனத்துக்கு எதிராக யார் பேசுறா? எந்த ஜமியத்திலும் அறிக்கை விடுது? அன்பாண்டவர்களே, சமூகத்தில் முஸ்லிம் சமூகம் பல ஜாதி பிரச்சனைகளை எதிர்நோக்குகிறது. அவர்களுக்காக குரல் கொடுக்க, அவர்களுக்காக போராட, அவர்களுக்காக பதில் சொல்ல நாதிகள் இல்லை என்பது